அப்போ பக்குவம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் எப்போது பக்குவம் பெறுகிறீர்கள்? தைப்பூசம். முருகனை கொஞ்சம் தூக்கி ஓரமா வைங்க. முருகப்பெருமான் தத்துவம் இப்ப இதைத்தான் சொல்லுது. தன்னை கவனி, தன்னை ஆராய்ச்சி பண்ணு. நீங்க விக்கிரகங்கள், ஐடல்ஸ், கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய போட்டோஸ், இதே பார்த்து 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 அது பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை தவறிட்டீங்க. உங்க வாழ்க்கையில அருள் அதிகமாக சேர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? இதுதான் வழி, வேற வழி இல்லை. ஒன்னு அன்னதானம், தர்மம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தன்னை உணர்தல் என்ன அர்த்தம்? இப்ப என்னை ஏன் நீங்க இத்தனை பேர் மதிக்கிறீங்கன்னா, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவோம், அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். எஸ் ஆர் நோ? எப்படி வருது அந்த பதில்? எங்கிருந்து வருது? டிரான்சென்டென்டல் வாய்ஸ், இறைவன் சொல்றார், எல்லாம் ஓகே. எல்லாமே இறைவன் சொல்லி தர மாட்டாரு. சில பல விஷயங்களை நம்ம தான் சிந்திக்கணும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆராய்ச்சி பண்ண 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 அப்புறம் நீங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஆட்டோ பைலட் மோட்ல அதுவே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும். இஷ்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ண. என் கூட இருக்கிற மணியவோ மாரியவோ நீங்க கேட்டு பாருங்க, நான் இங்க மட்டும்தான் பேசுவேன், அவசியமான இடங்கள்ல மட்டும்தான் பேசுவேன். மற்ற நேரங்களில் நீங்கள் என்னை கவனித்தீர்கள் என்றால் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பாதி பேர் கூட இருக்கலாம், நான் மென்டல் ஆயிட்டேனே நினைச்சிட்டாங்க. இன்னும் அநியாயத்துக்கு பேச மாட்டான், முன்னாடியே கொஞ்சம் நெஞ்சமாவது பேசுவான். சுத்தமா பேச மாட்டேன். ஏன்? உங்ககிட்ட பேசி உங்களை நான் கன்வின்ஸ் பண்ணி, ஆப்போசிட்ல இருக்கிறவனை தாஜா பண்ணி, அவனுக்கு ஹெல்ப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, எப்படி என்னை ஏமாத்திட்டு தான் போக போறான். எஸ் ஆர் நோ? நான் இது எதுக்கு நான் எனர்ஜியை வெளியில வேஸ்ட் பண்ணணும்? அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு நானே ஒரு சிறந்த பார்ட்னரா மாறிட்டேன். எனக்கு நானே ஒரு மிகப்பெரிய கம்பெனியா மாறிட்டேன். அப்ப எனக்குள்ளேயே நான் பேச 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 உலகத்துல இப்ப வேற யாரு கூட பேசுறதுக்கு போய் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்? இந்த வேகம், இந்த ஸ்பீடு, இந்த இன்டெலிஜென்ஸ், இந்த ஸ்மார்ட்னஸ், இந்த டிவைன் குவாலிட்டி உள்ளுக்குள்ள நம்ம போக 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 ஒரு வேகத்துல போகும். அந்த வேகத்துக்கெல்லாம் யாராலையும் வரவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய மனநிலை வேற லெவல்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும். இப்ப தன்னை ஆராய்ச்சி பண்றதை ஏன் பண்ணணும்னு இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, தயவு செய்து இன்று ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். குற்றம் செய்வது இன்னொருவர் அல்ல, குற்றம் நீங்கள் தான் செய்கின்றீர்கள். அடுத்தவன் செய்யக்கூடிய குற்றத்தை அவன் அனுபவிக்க போகிறான். நீங்கள் செய்யக்கூடிய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், வலிமை, தகுதி, தராதரம் எத்தனை பேருக்கு இருக்கு? சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், சரி நான் திருத்திக்கிறேன். எத்தனை பேர் அப்படி நினைச்சிட்டோம்? நானே சில நேரத்தில் சில கோவத்தில் கொஞ்சம் கடுப்புல திட்டிடுவேன் கூட இருக்கிறவங்கள. அப்புறம் சாரி கேட்பேன். 24 மணி நேரம் நம்மளால சரியா இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஞானியா நம்ம 24 மணி நேரம் அலர்ட்டாவே அவேர்னஸோடய இருக்கிறதுக்கு? தன்னை ஆராய்தல், தன்னை உணர்தல், தன்னை ஆராய்ச்சி செய்தல், இதை புரியாத காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை. எப்பயும் உங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளுக்கு இன்னொருத்தங்கிட்ட பதில் கேட்டு முடிவுக்கு வரணும்ன்றதே முதல்ல தப்பு. உங்க பொண்டாட்டியை பத்தி, உங்க புருஷனை பத்தி, உங்க எழுத்து வீட்டுக்காரனை பத்தி, உங்க சொந்தக்காரனை பத்தி சம்பந்தமே இல்லாதவன்ட்ட வந்து கேட்குறீங்களே, இது தவறு இல்லையா? ஏன் புருஷனை பத்தி, ஏன் பொண்டாட்டியை பத்தி, ஏன் ஃப்ரெண்டை பத்தி, எனக்கு தெரிஞ்சவங்களை பத்தி யார் தெரிஞ்சு வச்சிருக்கணும்? நான் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா, சம்பந்தமே இல்லாதவன் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா? என்னங்க ஒன்று இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படி ஆட்டுங்க, இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வலிக்குதா? என்னை சார்ந்தவர்களை பற்றி யார் தெரிந்து வைத்திருக்க வேண்டும்? அப்ப அடுத்தவன்ட்ட போய் விளக்கம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அசிங்கமா இல்ல? பெரிய அசிங்கம் இல்லது. எப்பா போய் சொல்லி கொடுப்பா, அது என்னப்பா, பாப்பா ப்ளீஸ் பா சொல்லி கொடுப்பா. இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு ஒருத்தர் வருவான் ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒருத்தர் வருவான் ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒருத்தன் வருவான் ஒன்று சொல்லுவான், ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தன் வருவான் ஒன்று சொல்லுவான், ஒரு மாசம் கழிச்சு ஒருத்தன் வந்து ஒன்று சொல்லுவான். எதை ஃபாலோ பண்ணுவீங்க? எதையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஆப்பில் போய் கொஞ்ச நேரம் இந்த ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது, அப்புறம் அந்த ஆப்பில் போய் ஷாப்பிங் பண்ணுறது, அப்புறம் இந்த கடையில் போய் வாங்குறது, அப்புறம் அந்த கடையில் போய் வாங்குறது. இந்த ரெண்டு கடையும் போர் அடிச்சுன்னா சம்மந்தமே எல்லாம் வெளிநாட்டில் போய் ஒரு கடைக்கு போய் வாங்குறது, ஷாப்பிங் பண்ணுவீங்கல்ல. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு அப்படி ஷாப்பிங் மாதிரி ஆகி போச்சு. இந்த குருஜிகிட்ட ஒரு 10 நிமிஷம் போய் கேட்போம், அந்த குருஜிகிட்ட போய் ஒரு 10. நீங்கள் எத்தனை குருஜிகிட்ட வேணாலும் போய் என்னமோ கேட்டு தொலைங்க, உங்களை நான் வேணான்னு சொல்ல. எதை ஃபாலோ பண்ணீங்க?